الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط إلى آخر الآية. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: كن عالما أو معلما أو سامعا أو محبا ولا تكن خامسا، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஸலவாத்தும் சலாமும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களிடம் வழி வாழ்ந்திட்ட சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், நல்லோர்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் உரித்தாவதாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் கால விடுமுறைக்கு பிறகு எல்லா ஊர்களிலேயும் இந்த மக்தப் மதரசா துறக்கக்கூடிய நேரமாக இருக்குகிறது. இந்த நல்ல நேரத்தில் மார்க்க அறிவினுடைய அவசியத்தை குறித்து சுருக்கமாக சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள இருக்குகின்றேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட மக்கள் ஒவ்வொருவருக்கும் மார்க்க அறிவு, மார்க்க கல்வி, அதிலேயும் அடிப்படையான விஷயங்களை கற்பது நம்முடைய கடமையாக இருக்குகிறது. என்னமோ இந்த மார்க்க கல்வி என்று நாம் எடுத்து பார்க்கும்போது சற்று பின்தங்கிய மக்களாகவே எல்லா இடங்களிலேயும் மக்கள் இருக்குகிறார்கள். இதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவும் ரசூலும் இந்த மார்க்க அறிவை பெற்றவர்களுக்கு மிக பெரிய அந்தஸ்துகளையும் சிறப்புகளையும் வழங்குவதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு உதாரணம் பாருங்க. நாய் நம்முடைய பாத்திரத்துல வாய் வச்சிருச்சுன்னு சொன்னா சட்டம் என்ன? நாய் எந்த பாத்திரத்தில் வாய் வைத்ததோ அந்த பாத்திரத்தில் உள்ள வஸ்துக்களை கீழே கொட்டிவிட வேண்டும். கொட்டிட்டு அந்த பாத்திரத்தை 7 முறை கழுக வேண்டும். அதில் ஒரு முறை மண்ணு போட்டு தேய்த்து கழுக வேண்டும். ஏனென்று சொன்னால் நாயினுடைய உமிழ் நீர்
அவ்வளவு நஜீஸானது, அவ்வளவு கிருமிகளை கொண்டது. நாய் வாய் வைத்த பாத்திரத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் இது. ஏன் நாயினுடைய உமிழ்நீர் எவ்வளவு நஜீஸாக மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்க கவனிச்சு பாருங்க. நாய்க்கு வேர்க்காது. எல்லா கால்நடைகளுக்கும் வேர்வை ஏற்படும். நாய்க்கு வேர்க்காது. அந்த வியர்வை தான் நாயினுடைய நாக்கில உமிழ்நீராக கொட்டிக்கொண்டே இருக்கும். சில இடத்துல பாருங்க, நாய் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நிற்கும். அதுல இருந்து நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். நாயுடைய சட்டம் இது. அல்லாஹ் நபியை பார்த்து ஒரு செய்தியை சொல்லுகின்றார். மக்கள் நபிட்ட கேட்ட கேள்விய அல்லாஹ் அந்த கேள்வியை சொல்லிட்டு பதில் அளிக்கிறான். நபியே, உங்களிடத்துல மக்கள் கேட்கிறாங்க, நாங்கள் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவைகள் எது என்று கேட்கிறார்கள். யஸ்அலூனக மாதா உஹில்ல லக்கும், எதுவெல்லாம் நாங்கள் சாப்பிடுவதற்கு ஹலாலாக்கப்பட்டு இருக்கிறது என்று மக்கள் கேட்கிறார்கள். இதற்கு இப்படி பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பதில சொல்லி தருகின்றான். முதல் பதில் உஹில்ல லக்குமுத் தய்யிபாத், பரிசுத்தமான வஸ்துக்களை சாப்பிடுங்க. இத முதல் பதிலாக அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்லுகின்றான், இங்கதான் நாயை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மா அல்லம்து மினல் ஜவாரிஹ், பயிற்சி அளிக்கப்பட்ட நாயை கொண்டு வந்த வஸ்துவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என்ன பயிற்சி அளிக்கப்பட்ட நாய பயிற்சி கொடுத்து வைத்திருப்பாங்க. காடுகள்ல விட்டோம்னு சொன்னா, நாம் சொல்லக்கூடிய இடத்துல போய் காட்டு மிருகங்களை நமக்கு பிடிச்சிட்டு வந்துடும். முயலை காட்டுங்க, கரெக்டா போய் அந்த முயலை பிடிச்சிட்டு வந்துடும். எதை காட்டுனாலும் அதை பிடிச்சிட்டு வந்துடும். ஏன்னு சொன்னா, இந்த நாய்க்கு நாயுடைய எஜமானன் இதை கற்றுக் கொடுத்திருக்கின்றான். எனவே அந்த நாயை நீங்க நன்கு கவனித்து பாருங்கள். வேட்டை பிராணிய கப்பி இருக்கும், காயம் பட்டு இருக்காது. அதனுடைய உமிழ் நீர் பட்டு இருக்காது. இந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்து நாயை வைத்து வேட்டையாடினார்களே, அந்த வஸ்துவையும் சாப்பிடுவது கூடும் என்று இந்த வசனத்தின் தொடரில் இரண்டாவது சட்டமாக அல்லாஹ் பேசுகின்றான். வாருங்கள் விஷயத்திற்கு. எல்லா மனிதர்களாலும் பெரிய நஜீஸாக நாம் உணரக்கூடியது நாய், பன்றி. அந்த நாய் கூட மனிதனால் பயிற்சிக்கப்பட்டு போய்விட்டால் அதற்கு ஒரு அந்தஸ்து,
ஒரு மரியாதை வந்துருச்சு, அதை சாப்பிடலாம் என்று. என்ன விளங்குகின்றீர்கள்? கல்வி அறிவை, குறிப்பாக மார்க்க அறிவை ஈமான் கொண்ட மக்களில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதை முறையாக அவர்கள் கற்று விடுவார்களே, ஆனால் அல்லாஹுவும் ரசூலும் அவர்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடுவானாம். மார்க்க அறிவினுடைய சிறப்பு இது. இன்னைக்கு நிலைமை என்ன? உலக கல்வி தரமான முறையில பெரும் செல்வத்தை செலவு செய்து கற்று இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க அறிவு என்பது மிக கம்மியாக இருக்குது. இன்னைக்கு நம்ம ஜமாத்துகளுக்கு பெரும் பிரச்சனையாக இருப்பது விவாகரத்து பிரச்சனை. இந்த விவாகரத்து இவ்வளவு மலிந்து போய்விட்டதற்கு காரணம், விவாகரத்தை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது, அதை எப்ப அனுமதிக்குது, அதை எந்த முறையில் செய்யணும், இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான இந்த மார்க்க அறிவு இல்லாததின் விளைவுதான் இன்னைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இத்தனை விவாகரத்து பிரச்சனைகள். இந்த முடிவுக்கு வந்துவிட்ட தம்பதியர்களிடத்தில் எவ்வளவுதான் நியாயத்தை எடுத்து சொன்னாலும் அவர்கள் நேர்வழிக்கு வருவதற்கு தயங்குகிறார்கள். இதற்கு அடிப்படையான விஷயம், இந்த விவாகரத்தை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்கின்ற மார்க்க அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போயிருச்சு. ஒரு உதாரணத்திற்கு இதை நான் சொல்லி காட்டுகிறேன். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில. எந்த சுன்னத்தை நாம் பேணுகின்றோமோ இல்லையோ, திருமணம் என்கின்ற சுன்னத்தை எல்லாரும் செஞ்சிருக்கோம். ஆனா திருமணம் எனது வழிமுறை என்று கூறிய ஹாத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்துக்கு உகந்த மணமகன் யார், மணமகள் யார் என்று அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு நீண்ட பட்டியலையே போட்டிருக்கிறாங்க. குர்ஆனை எடுத்து பாருங்க, சூரத்து நிசாவுடைய இறுதி பகுதியை பாருங்க. மார்க்க அறிவு இல்லாததின் விளைவு ஆகாத திருமணங்களையும் தகாத திருமணங்களையும் ஏற்படுத்தி கொண்டு பாவமான காரியங்கள்ல நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதற்கு காரணம், இதை குறித்து மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்கின்ற அறிவு இல்லை, மார்க்க அறிவு இல்லை. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கல்வி என்பது ஒரு மனிதனுடைய எல்லா வாழ்க்கைக்கும் இன்றியமையாத ஒன்று. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் அராத துன்யா அலைக்கல் பில் இல்ம். இந்த துன்யாவுல நீங்கள் சரியாக வாழணுமா, கல்வி வேணும். வமன் அராதல் ஆகிரத்த அலைக்க பில் இல்ம். என்னுடைய மறுமை வாழ்க்கை வெற்றிக்குரிய வாழ்க்கையாக அமையணுமா, கல்வி அவசியம். வமன் அராதகுமா, இந்த உலகமும் எனக்கு நன்றாக அமைஞ்சிடணும்,
மறுமையும் எனக்கு அமைஞ்சிடணும்னு நீங்க நாடுனீங்கன்னா வலைக்க பில், அதற்கும் கல்வி அவசியம் என்று காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித இனத்தை பார்த்து சொல்லுகிறார்கள். கல்வியினுடைய அவசியத்தை, மார்க்க கல்வியினுடைய அவசியத்தை நம்ம விளங்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. கடைகள்ல பார்த்திருப்பீங்க, சில்லறைக்கு கஷ்டப்படுவாங்க. சில நேரங்கள்ல நாம போய் சில்லறைய கொடுத்தோம்டா, 500 ரூபாய்க்கான சில்லறை இருக்குதுன்னு சொன்னா 475 ரூபா கொடுத்தா அவன் 500 ரூபா கொடுத்துருவான். சில்லறை தட்டுப்பாடான இடங்கள்ல சில்லறையை கொடுக்கக்கூடியவர் ஒரு கமிஷன் வச்சு சில்லறையை கொடுக்கிறார். இது என்னமோ பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியலாம். இது லேசான விஷயம் அல்ல. பணத்தை கொடுத்து பணம் வாங்கும் போது என்ன தொகையை கொடுத்தோமோ அதே தொகையை திருப்பி வாங்கணும். இதுல கூடுதல் குறைச்சல் செய்யும் போது அங்கனதான் ஹராம் என்று ஒரு சட்டம் சொல்லுகிறது. காசை கொடுத்து காசுல இருந்து லாபம் பார்ப்பது சாதாரண விஷயம் தானே. இது சாதாரண நடக்குது. இதுல மார்க்கம் இப்படி ஒண்ணு வைத்திருக்கிறது என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கல்யாணங்களை பார்க்கிறோம். ஜமாத்து ஒரு மகரை நிர்ணயிச்சிருக்கும், அந்த மகரை கொடுத்தே ஆகணும். மணமகன் வசதியாக இருந்தா அவன் தாராளமாக கொடுப்பான். என்னதே தாராளமாக கொடுத்தாலும் ஜமாத்து நிர்ணயித்திருக்கக்கூடிய மகரையும் கொடுத்தாகணும். இப்படி சில ஊர்ல இருக்குது. மகராக எதையெல்லாம் கொண்டு வரலாம். இஸ்லாம் மார்க்க கல்வியாக என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு மனிதன் குர்ஆன் ஓத தெரியாத தன்னுடைய மனைவிக்கு நான் குர்ஆனை கற்றுக் கொடுப்பேன் என்று அந்த வாக்குறுதியின் அடிப்படையில இதையே மகராக வைத்து திருமணம் செய்வது கூடும். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உம்மு சுலைம் என்கின்ற பெண்ணு, இவங்க அபூ தல்ஹாவை திருமணம் முடிச்சுக்கிறேன்னு அபூ தல்ஹா உம்மு சுலைமை கல்யாணம் முடிக்க விரும்புறார். இந்த பெண்ணு ஈமான் கொண்ட பெண்ணு. அபூ தல்ஹா அந்த நேரத்துல ஈமான் கொள்ளாம இருந்தார். உம்மு சுலைமிங்கிற இந்த பெண்ணு என்ன நிபந்தனை விதித்தார்கள் தெரியுமா? என்னை மணமுடிப்பதாக இருந்தால் நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடணும், இந்த ஈமான் கொள்ளுவதை மகராக கொண்டு நான் மணமுடிக்க தயார்னு சொன்னான். எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், மார்க்க அறிவு என்பது அடிப்படையாக சில விஷயங்களை கூட விளங்காத மக்கள் நாம். மகர்ல கூட இப்படியெல்லாம் சட்டம் சொல்லுகிறதே நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இல்முண்டா என்னன்னு சொன்னாங்க. நான் பயானுடைய துவக்கத்துல அந்த ஹதீஸை படித்து காட்டினேன். மார்க்க கல்வியை நீங்க கத்துக்குங்கன்னு சொன்னா எல்லோரும் ஆலிம்சாவா போயிருங்கன்னு நாங்க சொல்லல. இஸ்லாத்தினுடைய உசூல் அடிப்படையானது. 5 நேர தொழுகையை எப்படி தொழுகுவது, தொழுகைக்கு எப்படி ஒழு செய்வது, தொழுகையில சூறாக்களை எந்த அளவுக்கு ஓதுவது, எவ்வளவுக்குள்ள ஓதித்தா தொழுக கூடும், எவ்வளவு குறைவாக ஓதித்தா தொழுக கூடாமல் போயிடும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம்தான் மக்தப் மதரசா என்பது. இந்த அடிப்படையான சில விஷயங்கள் கூட நிறைய பேர் கற்றுக்கொள்ளாமலேயே நாம் வளர்ந்து விட்டோம். தொழுகிறாரு, ஓடிக்கிட்டே இருக்காரு, பார்த்தா தொழுதுகிட்டு இருக்க ஒருத்தருக்கு இடையில குறுக்க போறார். சட்டம் தெரியல. நீ தொழுகையாளிதான், நீ பெரிய ஓதக்கூடியவன் தான். ஒரு தொழுகையாளிக்கு குறுக்கே செல்லுவது என்பது எவ்வளவு பெரிய பாவ செயல் என்பதை விளங்கல. காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழக்கூடியவருக்கு இறைவனுக்கு மத்தியில என்ன நடக்குதுன்னு இன்னொரு மனித விளங்கிட்டான்டா, அவன் குறுக்க போகாம மாச கணக்கானாலும் அப்படியே நிப்பான். ஆனா லேசா குறுக்க ஓடி போயிடும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குன் ஆலிமன், மார்க்க அறிவை பெற்றவர்களாக நீங்கள் இருங்கள். தவறி போச்சு, வயசாயிருச்சு, கத்துக்கறல தான் அப்படின்னா முத்தஅல்லிமன், ஒன்னு ஆலிமாக இருங்க, அல்லது கற்ற கல்விய பிறருக்கு சொல்லக்கூடியவர்களாக இருங்க. மூன்றாவதாக சாமியன், கற்க தவறிட்டோம், சட்டத்தை சொல்லும் போது அதை செவிமடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். எப்ப இமாம் ருக்குவுக்கு போவார்னு பார்த்துதான் நம்ம ஜும்மாவுக்கே வருகிறோம். இந்த ஜும்மாவுடைய பயானுடைய நோக்கமே அறியாத மக்களுக்கு இந்த செய்தியெல்லாம் போய் சேரணுமே என்றுதான் இமாமுகள் ஹதீஸ்ல சொல்றாங்க. ஆனா அதை செவிமடுக்க தயாராக இல்லை. இதைத்தான் நபி சொல்றாங்க, குன் ஆலிமன், மார்க்க அறிவை பெற்றவர்களாக இருங்கள். அப்படி பெற்று இருந்தா முத்தஅல்லிமன், பிறருக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருங்க. அல்லது சாமிஅன், ஆலிம்கள் சொல்றத செவிமடுக்கணும். ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் ரசூலுடைய சொற்களை சொல்றாங்க, கேட்போமே, நமக்கு தெரியாததாக இருந்து விடலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறது கிடையாது. அப்ப கல்வியை கற்றவர்களாக இருக்கணும், அல்லது கற்றதை பிறருக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இவைகளெல்லாம் தெரியாதவர்களாக இருந்தால் போதிக்கப்படும் போது செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். 3 விஷயம். நாலாவதாக முஹிப்பன், மார்க்க அறிவை கற்றவர்கள் மீது அன்பு காட்டணும். அந்த அன்பு காட்டும் போதுதான்
அந்த கல்வியினுடைய பிரதிபலிப்பு நம்முடைய வாழ்க்கையில வரும். அடுத்து சொல்றாங்க, வலா தக்கூனு ஹாமிசன், இந்த நாளும் இல்லாமல் எந்த மனிதர்களும் இருந்து விடாதீர்கள். ஆகாத செயல் இது. எனவே மார்க்க அறிவை நீங்கள் கற்றவர்களிடத்தில் கேளுங்கள், அல்லது நீங்களாக ஒரு நேரத்தை ஒதுக்கி கற்றுக்கொள்ளுங்கள். குறிப்பாக மார்க்க விளக்கத்தை பெறுவதற்கு யாரும் வெட்கப்படாதீர்கள். இது போய் கேட்டோம்னா சிரிப்பாகளோ எது நினைப்பாகளோ, இந்த எண்ணம் வரவே கூடாது. அப்படி இருந்துட்டோம்னு சொன்னா எத்தனையோ தவறுகளை ஆண்டாண்டு காலமாக செய்ய வேண்டிய நிலைமைக்கு நாம் போயிருக்கோம். எத்தனையோ சகோதரர்கள் சொல்லி இருக்காங்க, இப்படி சொன்னீல அலிம்சா, அப்படியா, நான் இப்படி இருந்துட்டேனே. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு பெண்ணு வர்றாங்க. அவங்க பாருங்க, மார்க்கத்தை விளங்கணும் என்பதற்காக வேண்டி வெட்கப்படல. அந்த பெண்ணு தன்னுடைய கணவரிடத்தில் இருந்து எனக்கு விவாகரத்து பெற்று தரணும் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லியிருப்பாங்க? அந்த பெண்ணு கொஞ்சம் கூட வெட்கப்படல. தன்னுடைய முந்தானையை எடுத்து கஹுதுபத்தி சௌப் என்று தன்னுடைய ஆடையை செஞ்சு காட்டினான். அதாவது ஆடையை தூக்கி விட்டா எப்படி உடனே மடங்கிக்கிறதோ, இதே மாதிரி என்னுடைய கணவர் ஆண்மை இல்லாதவராக இருக்கிறாரு. கேட்டாங்க, நான் வாழணுமா விவாகரத்து வாங்கிக்கணுமா? ஆண்கள் கனவு கம்பம், கனவு வந்துடும் நமக்கு. கனவுல இந்திரியம் வெளியாயிடும். இந்த சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொல்றாங்க, மனைவியோடு சேர்ந்து கலிதமானால் தான் குளிக்கணும் என்று இல்லை, கனவின் மூலமாக கலிதமாகிவிட்டாலோ குளிக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்றாங்க. ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஆண்களுக்கு கனவில் இது போன்று நிகழ்ந்து விட்டால் எப்படி குளிக்கணுமோ, பெண்களுக்கு ஏற்பட்டு விட்டாலும் குளிக்கணுமா? மற்ற பொம்பளைங்கள்லாம் என்ன கேள்வி கேட்கிற அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் சட்டத்தை விளங்க வேண்டும் என்ற இந்த விஷயத்துல அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தை தான் நாம் பார்க்கணும். ஹதீஸை இப்படித்தான் நீங்கள் பார்க்கணும். நிறைய பேரு வெட்கப்பட்டே நிறைய தவறுகளை செய்துகிட்டு இருக்கிறோம். நம்ம ஆரம்பத்துல கல்வியை கற்கல, இப்போது அதை குறித்து கற்றவர்களிடம் கேட்டு தெரிவோமே என்று நினைக்கணும். அதற்காக வெட்கப்படக்கூடாது. மார்க்க அறிவு என்பது நமக்கு சாதாரணமாக வந்துவிட்ட விஷயம் அல்ல. மார்க்க அறிவு இந்த மக்களுக்கு வரைக்கும் வந்து சேருவதற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் செய்திட்ட தியாகம் அளப்பெரியது. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த அருமையான நேரத்தில் அல்லாஹ் ரசூலுடைய சொற்களிலிருந்து செவிமடுத்த நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படையான அறிவு கிடைப்பதற்கு
பெற்றோர்களாகிய நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் தான் முயற்சிக்கணும். குர்ஆனுடைய கல்வி அவர்களுக்கு ஏற்படுத்தி தாருங்கள். அதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் செய்யுங்க. பெரியோர்களாக இருக்கக்கூடிய நாம் குர்ஆனுடைய கல்வி, ஷரியத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை கற்றவர்களிடத்தில் அதை கேட்டு தெரிந்து நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் துணை நிற்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.